ஹாய் மக்களே, நீங்களோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோ யாராவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்களா? அப்போ ஹாஸ்பிட்டல் பில் கட்ட தேவையில்லை. இருங்க ரொம்ப யோசிக்காதீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதாவது சடனாக ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஹெல்த் இஷ்யூவோ ஆகி ஒரு 1 வீக் நம்ம அட்மிட் ஆகுறோம் அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பீங்க? உங்ககிட்ட சேவிங்ஸோ இல்லைங்க, யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பீங்க? அதுதான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால இப்போ நீங்கள் அட்மிட் ஆகி ஒரு 24 ஹவர்ஸ்க்கு ஆகுறது அப்படின்னா நீங்கள் அந்த கார்டை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கேஷ்லெஸ்ஸாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் லிஸ்டஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதில் போய் நீங்கள் எங்கே அந்த லிஸ்ட்டில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் அட்மிட் ஆகுறீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். இன்கேஸ் அந்த லிஸ்ட் இல்லாத ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா தென் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி நம்ம கிளைமும் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு மட்டும் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எடுக்கிறீங்க அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவாகவும் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ கம்மியான ஏஜில் வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிறதுனால ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். இதே அதிகமான ஏஜில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க, இப்போவே ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த கமெண்ட் செக்ஷனில் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களை ரீச் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.